ஈஷாவில் பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி விழா. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இவ்விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப் அரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் தென் கைலாய பக்தி பேரவையின் தன்னார்வலர் ரவீந்திரன் மற்றும் தன்னார்வலர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். ரவீந்திரன், ஈஷா வாலண்டியர். நம்முடைய பாரத ஆன்மீக மரபுல மாசி மாசத்துல வர்ற சிவராத்திரி நாள் நம்ம எப்போதுமே மகா சிவராத்திரி திருநாளாக கொண்டாடி வர்றோம். இயற்கையாகவே இந்த நாளில் கோயில்களோட அமைப்பு நம்மளுடைய உயிர் சக்தியை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த ஆன்மீக வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்கிற வகையில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த மகா சிவராத்திரி திருநாளை நம்ம முழு விழிப்போட கொண்டாடும் வகையில் இரவு முழுதும் கொண்டாட்டங்கள் மற்றெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஈஷாவில் இந்த வருடம் 32வது மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி நடக்க இருக்குது. இதில் சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மற்றும் பல்வேறு பெரிய பிரமுகர்கள் மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஈஷால மகா சிவராத்திரி திருவிழா 15ஆம் தேதி பிப்ரவரி மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் கொண்டாடப்பட இருக்குது. சத்குருவோட முன்னிலையில் நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள், மந்திர உச்சாரணங்கள், யோகேஸ்வர லிங்க மகா அபிஷேகம் மற்றும் தலைசிறந்த கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்க இருக்குது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு முதல் முறையா சத்குரு அவர்கள் ஆதியோகி முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற யோகேஸ்வர லிங்கத்துல மகா அபிஷேகம் என்னும் ஆன்மீக செயல்முறையும் அர்ப்பணிக்க இருக்கிறாங்க. யோகேஸ்வர லிங்கத்தோட அருளை பெறும் வகையில் சில குறிப்பிட்ட மந்திர உச்சாரணைகள் மூலமும் நம்மளோட அர்ப்பணிப்பு